ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபன் லேர்னிங் கேசல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என் குழந்தைக்கு ஃபோனிக்ஸை பேஸாக யூஸ் பண்ணி 4-5 வயசுலேயே ரொம்ப ஈஸியாக ஒரு பேசிக் லெவலில் எப்படி ரீட் பண்ண சொல்லி கொடுத்தேங்கிறத பற்றி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தர நமக்கு ஃபோனிக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணி நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தேன். இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே ரீட் பண்ண சொல்லித்தரணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்க்கலாம். ஃபோனிக்ஸுன்றது லெட்டர் சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் சொல்லித்தரக்கூடிய ஒரு டீச்சிங் மெத்தட். இங்கிலீஷில் லெட்டர் நேம்ஸ் அண்ட் லெட்டர் சவுண்ட்ஸ்னு தனித்தனியாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக சொல்லக்கூடிய ஏபிசிடி இதெல்லாம் லெட்டரோட நேம்ஸ். ஆனால் ஒவ்வொரு லெட்டருக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு தனித்தனியாக சவுண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லெட்டரோட நேம் எஸ் ஆனால் இதோட சவுண்ட் ஸ். இந்த லெட்டரோட நேம் ஏ ஆனால் இதோட சவுண்ட் அ. இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய தனித்தனி இண்டிவிஜுவல் சவுண்ட் தான் ஃபோனேம். அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய லெட்டர் ஆர் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் தான் கிராஃபிம். எந்தெந்த லெட்டருக்கு என்னென்ன சவுண்டுங்கிறத குழந்தைங்க லேர்ன் பண்ணுறது மூலயமா வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்கை மெமரைஸ் பண்ணாமையே ஈஸியாக எந்த வேர்டையும் அவங்களால டீகோட் பண்ணி ரீட் பண்ணிட முடியும். இதனால தான் நம்ம ஃபோனிக்ஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ண சொல்லி கொடுக்கும்போது சின்ன வயசுலேயே கூட குழந்தைங்களால ஃப்ளூவெண்ட்டாக எல்லா வேர்ட்ஸும் ரீட் பண்ண முடியுது. இங்கிலீஷில் பேசிக்காக 42 அல்லது 44 லெட்டர் சவுண்ட்ஸ் தான். ஆனால் நமக்கு 26 லெட்டர்ஸ் தான். இந்த 26 லெட்டர்ஸ்லேருந்து எப்படி 44 சவுண்ட்ஸை டிரைவ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு சவுண்டுக்கும் என்ன மாதிரி நேம்ஸ் கொடுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த லெட்டர் சவுண்டோட கிளாஸிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கான்சனன்ட் லெட்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய சவுண்ட்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் காமனாக நம்ம சிங்கிள் கான்சனன்ட் லெட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் எல்லாமே இந்த கேட்டகரிக்கு கீழே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ப, ட, ஹ இந்த மாதிரி. அடுத்ததாக கான்சனன்ட் டைக்ராஃப்ங்கிறது 2 கான்சனன்ட் லெட்டர் ஒன்றா கம்பைன் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சிஹெச்சில் தனித்தனியாக சியூ ஹெச்சும் சவுண்ட் கொடுக்காம இது ரெண்டும் சேர்ந்து சேரில் வர மாதிரி ச் சவுண்டு கொடுக்கும். அதே மாதிரி எஸ்ஹெச் லெட்டர் சேர்ந்து வரும்போது ஹ அந்த மாதிரி படிக்காமல் இது ரெண்டையும் சேர்ந்து ஷ் அந்த மாதிரி ரீட் பண்ணுவோம், ஷிப்பில் வர மாதிரி. ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே கான்சனன்ட் டைக்ராஃப்ஸ். அடுத்ததாக வவல் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி எப்படி 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னா வவல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் சவுண்ட்ஸ் லைக் 3 லெட்டர் சிவிசி வேர்ட்ஸில் வர மாதிரி ஆ ஆஸ் இன் கேட், அ இன் மெட் இந்த மாதிரி. லாங் வவல் சவுண்ட்ஸ்னால் வவலோட நேமே அதோட சவுண்டாக வரும் ஒரு வேர்ட்ஸில் லைக் ஏ இன் மேக்குங்கிற வேர்டில் வர மாதிரி. அடுத்ததாக ஐ இன் ஐஸ்கிரீம். அடுத்ததாக 2 ஓஓ சவுண்ட்ஸ். 2 ஓவோ சேர்ந்து வரும்போது அது ஷார்ட் ஓ சவுண்டும் இல்லாமல் லாங் ஓ சவுண்டும் இல்லாமல் தனியாக ஒரு 2 சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் லைக் லுக், புக், குக் இந்த மாதிரி வர ஷார்ட் சவுண்ட். அடுத்ததாக மூன், ஸ்பூன் இந்த மாதிரி வரக்கூடிய லாங் சவுண்ட். இதுதான் இந்த கேட்டகரி கீழே வரும். அடுத்து ஆர் கண்ட்ரோல் வவல் சவுண்ட்ஸ். ஆர் கண்ட்ரோல் வவல் சவுண்ட்ஸ்னால் ஒரு வவல் ஒரு வேர்டில் ஆரோட சேர்ந்து வரும்போது அது ஷார்ட் சவுண்டும் இல்லாமல் லாங் சவுண்டும் இல்லாமல் தனி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏ வந்து ஆஸ் சவுண்டும் இல்லாமல் ஏ சவுண்டும் இல்லாமல் கார்ங்கிற வேர்டில் ஆர் சவுண்டில் வருது. லைக் இந்த மாதிரி ஒவ்வொரு வவலும் ஆரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாம் இந்த கேட்டகரிக்கு கீழே வரும். டிஃப்தாங் அப்படின்றது 2 வவல் கம்பைன் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட். இதில் 2 வவல்ஸோட சவுண்டுமே கேட்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு வவல் சவுண்டில் ஆரம்பித்து இன்னொரு வவல் சவுண்டில் ஸ்லோவாக கிளைட் ஆகி அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்ததாக ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்ஸ்னால் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இங்கிலீஷில் 44 ஃபோனிம்ஸ் ஒரு லெட்டர் சவுண்ட். ஸோ இந்த 44 ஃபோனிம்ஸ்க்கு 44 கிராஃபிம்ஸ் தானா? அதாவது ஒரு சவுண்டை ஒரு லெட்டரில் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமான்னு கிடையாது. ஒரு சவுண்டை n நம்பர் ஆஃப் வேஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சவுண்டுக்கு மேனில் வர மாதிரி எம் லெட்டரும் யூஸ் பண்ணலாம், அல்லது சம்மன்ற வேர்டில் வர மாதிரி இந்த மாதிரி டபுள் எம்மும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆட்டம் வேர்டில் வர மாதிரி எம்என் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி தரும்போது காமனாக என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சவுண்ட் சொல்லி தருவோம். அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்ஸை நம்ம சொல்லி தரலாம்.
எப்படி வந்து இங்கிலீஷில் ஒரு சவுண்டுக்கு நிறைய ஸ்பெல்லிங் பாசிபிளோ அந்த மாதிரி ஒரு சில டைம் ஒரு லெட்டருக்கு நிறைய சவுண்ட்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீன்ற லெட்டர் வந்துட்டு சம்டைம்ஸ் கேட்டில் வர மாதிரி க சவுண்டில் வரும், சில டைம்ஸ் சென்ட்டில் வர மாதிரி சாஃப்டாக சவுண்டில் வரும். ஸோ ஒரு வேர்டு எந்த லெட்டரில் எந்த மாதிரி வருதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சில டைம்ஸ் ரூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி எப்போல்லாம் இ ஐ ஒய் இந்த மாதிரி லெட்டர் கூட சேர்ந்து வருதோ அப்போல்லாம் மோஸ்ட்லி அது சாஃப்ட் சவுண்டில் வரும். இந்த மாதிரி ரூல்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக இன்னும் பெட்டராக ரீட் பண்ண முடியும். அடுத்ததாக நமக்கு சவுண்ட் சொல்லித்தர மேஜராக தெரிஞ்சிருக்க வேண்டியது அதோட ப்ராப்பர் ப்ரொனன்சியேஷன். ஸோ நம்மளுக்கே தெரிலனாலும் யூடியூப்பில் இருக்க நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக டீச் பண்ணிட முடியும். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாப் சவுண்டை தேவையில்லாமல் அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சவுண்டை ஸ்ட்ரெச் பண்ணோன்னா சவுண்டே டிஸ்டார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ப ஜ க இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். பட் இதுக்கு பதிலாக தேவையில்லாமல் ப ட கேன்னு கடைசியில் ஒரு சவுண்டை ரொம்ப இழுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தோன்னா இதை கம்பைன் பண்ணி குழந்தைங்க வேர்டாக மாற்றும் போது சரியாக வேர்ட் வராமல் கஷ்டப்படுவாங்க. அடுத்ததாக கண்டினியூஸ் சவுண்டை ஸ்டாப் சவுண்ட் மாதிரி சொல்லிக் கொடுத்துடக்கூடாது. கண்டினியூஸ் சவுண்ட்னா இந்த மாதிரி சவுண்டை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் அந்த சவுண்டு மாறாது. இதெல்லாம் நம்ம மெய்யெழுத்து மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் இதையும் கூட நம்ம வந்து ஸ்டாப் சவுண்ட் மாதிரி ஃப ல ம அந்த மாதிரி சொல்லி கொடுத்துடக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு நம்ம பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இதை பேஸ் பண்ணி நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தேன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபோனிக்ஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணால் இந்த 3 ஏரியாஸை தான் மேஜராக என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்ன லெட்டருக்கு என்னென்ன சவுண்டுங்கிறத ஒரு ரூல்ஸ் மாதிரி சொல்லிக் கொடுத்தேன். அடுத்ததாக இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸை சேர்த்து எப்படி ஒரு வேர்டாக ரீட் பண்ணுறதுன்றதை சொல்லிக் கொடுத்தேன். க அ ட இது 3யும் சேர்த்து கேட் இதை ரீட் பண்ணுறதுக்கு தான் பிளெண்டின் பேர். அடுத்ததாக சைட் வேர்ட்ஸ். சைட் வேர்ட்ஸ்னால் இந்த மாதிரி வேர்ட்ஸை குழந்தைங்க ஃபோனிக்ஸ் படி டீகோட் பண்ணாமல் பார்த்தோன்னே ரீட் பண்ணுற மாதிரி மெமரைஸ் பண்ணணும். இது ஏன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் ஒரு சென்டென்ஸில் அதிகமாக வரக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸை குழந்தைங்க மெமரைஸ் பண்ணிட்டாங்கன்னா ரீட் பண்ணும்போது அவங்களோட ஃப்ளூவன்சி நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ் ட்ரிக்கி வேர்ட்ஸ் லைக் ஃபோனிக்ஸ் ரூல்ஸ் படி இனிஷியல் ஸ்டேஜில் டீகோட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வேர்ட்ஸுக்கும் மெமரைஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த 3 ஏரியாஸையும் 1 by 1 தான் சொல்லிக் கொடுக்கணுன்றது இல்லை. லைக் எல்லா செட் சவுண்ட்ஸையும் சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேர்ட்ஸ் பிளெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சைட் வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணுன்றது கிடையாது. 44லேருந்து ஒரு செட் ஆஃப் சவுண்ட்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்துட்டு அந்த சவுண்ட்ஸ் வச்சு வரக்கூடிய வேர்ட்ஸை பிளெண்ட் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா பேரலாக சைட் வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பை ஃபேஸாக ஒவ்வொரு செட் ஆஃப் சவுண்ட்ஸாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். எப்படி செட் ஆஃப் சவுண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறோங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணுற ரீடிங் ப்ரோக்ராம் பொறுத்தது. ஜாலி ஃபோனிக்ஸில் சவுண்ட்ஸை இந்த மாதிரி 7 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு செட் ஆஃப் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் சவுண்டை சொல்லி கொடுத்துட்டு அதை வச்சு வரக்கூடிய வேர்ட்ஸை பிளெண்ட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு செட் ஆஃப் சவுண்ட்ஸை ஆட் பண்ணி சொல்லி கொடுத்துடலாம். பட் நான் இந்த மாதிரி எந்த ஆர்டரையும் ஃபாலோ பண்ணலை. என் குழந்தைக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் சவுண்ட் சொல்லி கொடுத்தேன். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் தான் டீச் பண்ணேன். அதாவது பேசிக்கான கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அண்ட் ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்தேன். ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸை சொல்லிக் கொடுக்க எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து prekinders.comங்கிற வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணது தான். இதில் வந்துட்டு லெட்டர் சவுண்ட்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரியான 2-3 பிக்சர்ஸ் ஸ்டார்டிங் சவுண்டில் 2-3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல் பிக்சர்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக குழந்தைங்க லேர்ன் பண்ணுவாங்க. அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸை இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸாக மாற்றி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது லெட்டர் சவுண்ட்ஸோட அந்த பிக்சர்ஸை மேட்ச் பண்ண சொல்லி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி மாதிரி கூட நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். குழந்தைக்கு இந்த எல்லா லெட்டர் சவுண்ட்ஸும் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அதுக்கப்புறமா பிளெண்டிங் மூவ் பண்ணேன். அதாவது இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை என்ன ஆர்டரில் நான் காட்டினாலுமே டக்குன்னு அவனால் அதோட லெட்டர் சவுண்டை சொல்ல முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா எந்த ஒரு வேர்ட் சொன்னாலும் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை லெட்டர் சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி அவனால் கெஸ் பண்ணி சொல்ல முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் நான் பிளெண்டிங் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 letter blending தான் சொல்லிக் கொடுத்தேன். அதாவது vowel consonant or consonant vowel blends இதை சொல்லிக் கொடுக்க நான் இந்த மாதிரி ஒரு போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணேன். ஸோ இதில் டெய்லி ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம். லைக் ப க ட இந்த மாதிரியும் சரி அல்லது ப ப பி ப ப இந்த மாதிரியும் சரி. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் நாங்கள் 3 letter வேர்ட்ஸ் மூவ் பண்ணோம். அதாவது கான்சனன்ட் vowel consonant வேர்ட்ஸ்
இந்த மாதிரி சிபிசி வேர்ட்ஸை சொல்லி தரும்போது நான் ஃபஸ்ட்டு வேர்ட் ஃபேமிலிஸாக தான் சொல்லி கொடுத்தேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபேன்ற வேர்டை சொல்லி கொடுத்தேன்னா அதுக்கப்புறமா மேன், கேன், டேன் அந்த ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்தேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக என் குழந்தைக்கு புரிஞ்சுது. அண்ட் ரெண்டாவது ஒரே டைம்லேயே நிறைய செட் ஆஃப் வேர்ட்ஸை லேர்ன் பண்ண மாதிரி இருந்தது. இதை சொல்லிக் கொடுக்க நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேர்ட் ஃபேமிலி புக்காக க்ரியேட் பண்ணேன். நிறைய வெப்சைட்டில் வேர்ட் ஃபேமிலிக்கான பிக்சர் பிரிண்டபிள்ஸ் உண்டு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த புக்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மாதிரி இமேஜஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேர்ட்ஸை ரீட் பண்ணி பழகணும். அந்த வேர்ட் கரெக்டாக ரீட் பண்ணியாச்சுன்னா அந்த இமேஜை காட்டலாம். இந்த மாதிரி குட்டி புக்ஸில் ரீட் பண்ணுறது என் குழந்தைக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது நார்மலாக புக்கில் ரீட் பண்ணுறதை விட. ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு சைட் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணோம். இந்த மாதிரி பேசிக்காக ஒரு சென்டென்ஸில் வரக்கூடிய ஐ, வி, லைக், த இந்த மாதிரி சைட் வேர்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த ஸ்டேஜில் என் குழந்தையால் சிபிஎஸ்சி வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸ் லைக் திஸ் இஸ் அ பாக்ஸ், திஸ் இஸ் மை பென் இந்த மாதிரி சென்டென்ஸை ஈஸியாக ரீட் பண்ண முடிஞ்சுது. சிபிஎஸ்சி வேர்ட்ஸை ரீட் பண்ண தெரிஞ்சாலே கிட்டத்தட்ட இந்த மாதிரி 70 to 80 வேர்ட்ஸை அவங்களால ரீட் பண்ண முடியும். ஸோ இது வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பழகலாம், நிறைய சிம்பிள் சென்டென்ஸை. ஸோ இது வரைக்கும் குழந்தைங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலே நமக்கு பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி. பிகாஸ் வந்துட்டு ஒரு வேர்டில் எப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய தனித்தனி லெட்டர்ஸை டீகோட் பண்ணி சவுண்ட்ஸாக மாற்றுறது, அந்த இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸை கம்பைன் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு ப்ராப்பர் வேர்டாக ரீட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா சொல்லித்தரது ஈஸி. லைக் ரிமைனிங் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை செட்டாக நம்ம ஆட் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு அந்த சவுண்ட் வச்சு வரக்கூடிய வேர்ட்ஸை ஒவ்வொரு செட்லேயும் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழகலாம். அடுத்ததாக டயக்ராஃப் சொல்லி கொடுத்தேன். அதாவது சிஹெச், எஸ்ஹெச், டிஹெச் இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். இதை ப்ராக்டிஸ் பண்ண ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிக்சர்ஸ் கார்ட் சார்ட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணோம். லைக் இது thisreadingmama.com வெப்சைட்லேருந்து எடுத்தது. இதில் டயக்ராஃப்ஸு ஸ்டார்டிங்கில் அண்ட் எண்டிங்கில் வர மாதிரியான பிக்சர்ஸ் இருக்கும். அதை குழந்தைங்க கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச், சிஹெச் எண்டிங்கில் வரும். சின் இதில் சிஹெச் பிகினிங்கில் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெட்டர் சவுண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி டயக்ராஃப்ஸை ரீட் பண்ணி பழகணும். டயக்ராஃப்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து பிளெண்ட் சொல்லி கொடுத்தேன். பிளெண்ட்ஸ் அப்படின்னா 2 கான்சனன்ட் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட். இதில் 2 கான்சனன்ட் சவுண்டுமே கேட்கும். அது ரெண்டும் ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகி ஒரு சவுண்ட் கொடுக்கும். லைக் பில், பிர் அந்த மாதிரி. இது பிகினிங்கில் வந்ததுன்னா இது பிகினிங் பிளெண்ட். அதுலேயே வந்துட்டு எல் பிளெண்ட், ஆர் பிளெண்டுன்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். இதே மாதிரி 2 கான்சனன்ட் சேர்ந்து எண்டிங்கில் வரக்கூடியது எண்டிங் பிளெண்ட்ஸ். அடுத்ததாக அந்த செட் ஆஃப் வேர்ட்ஸை ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். இந்த மாதிரி இந்த பிளெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நான் இந்த cleverlearner.comங்கிற வெப்சைட்லேருந்து இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளெண்ட்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. எய்தர் இதை நம்ம பிரிண்டபிள் எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா இதை சாம்பிளாக வச்சு இதே மாதிரியே நம்ம வந்துட்டு வீட்டில் டிஐஒயாக க்ரியேட் பண்ணி கூட நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். அடுத்ததான் இப்போ கரண்ட்டாக லாங் வவல் சவுண்டும் அதை வச்சு வரக்கூடிய வேர்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே என் குழந்தையால் காமன் ஸ்பெல்லிங் வச்சு வரக்கூடிய 5-6 லெட்டர்ஸ் இருக்க மாதிரியான எந்த வேர்ட்ஸையும் ரீட் பண்ணிட முடியும். ஸோ அடுத்ததாக நான் வந்து ஆர் கண்ட்ரோல் வவல் சவுண்ட் சொல்லி கொடுப்பேன். அதாவது இஆர், ஏஆர் இந்த மாதிரி லெட்டர்ஸ் வரக்கூடிய வேர்ட்ஸாக எடுத்து சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா டிஃப்தாங்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த 44 சவுண்ட்ஸையும் சொல்லிக் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் ரூல்ஸ் சொல்லித்தரலாம். லைக் வந்துட்டு வேர்ட்ஸில் எந்தெந்த லெட்டர்ஸ் எந்தெந்த மாதிரி சவுண்டில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரியான ரூல்ஸ் சொல்லித்தரலாம். இப்படி தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என் குழந்தைக்கு ஈஸியாக ரீட் பண்ண சொல்லி கொடுத்தேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்க உங்களுக்கு கொஞ்சமாவது உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.